கன்னி ராசிக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய 3 ராசிகள். ஸோ நீங்கள் கன்னி ராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ராசிகள் கூட நீங்கள் சேரும்போது உங்களோட லைஃப் பார்ட்னர், ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஒரு லவர் ஆகட்டும், இல்லை ஒரு ஒர்க்கில் ஒர்க்கர் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், இவங்க கூட சேரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படும், நல்ல பாண்டிங் நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் ஃபஸ்ட்டு எது கூட க்ரியேட் ஆகும்னா மகர ராசி கூட க்ரியேட் ஆகும். ஏன்னா மகர ராசி நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து தான் லைஃப்பில் வந்து அந்த கோல் ஓரியன்டாக அதை அச்சீவ் பண்ணணும், நல்ல ஒரு அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கன்னிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஒபீடியண்ட்டாக டிசிப்ளினாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கிட்டையுமே இருக்கும். ரெண்டுமே நிலராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் அந்த மகர ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக்காகவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும். அதுவும் கெரியர் ரிலேட்டடாக அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மகர ராசியோட நல்ல ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். அவங்களும் வந்து தேவைக்குனா தான் பேசுவாங்க, இவங்களும் தேவைக்குனா தான் பேசுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். அது லவ்வாக இருக்கும்போதும் சரி, லைஃப் பார்ட்னர் இருக்கும்போதும் ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். அதை தாண்டி கன்னி வந்து அடுத்து நீர் ராசியான கடக ராசியோடு சேரும்போது அவங்க கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். கடகம் வந்து ஒரு நீர் ராசியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லவ்வபுளாக, ஃப்ரெண்ட்லியாக, கேரிங்காக இருப்பாங்க. அச்சீவ் பண்ண முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி போகணுங்கிற ஒரே சிந்தனை, அந்த ஒரு 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 எண்ண ஓட்டங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். பட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கடகத்துக்கும் கன்னிக்கும் வந்து அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக ஆப்ட் ஆகும். நெருப்பு ராசின்னா தனுசு கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பொருந்தும். ஏன் அப்படின்னா தனுசும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃப்ரீடமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க வந்து ஒரு கோல் ஓரியன்டாக தான் ஒரு விஷயத்தில் என்ன விஷயத்தில் முடிவு பண்ணுறாங்களோ அதை நோக்கி போனாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு கோபங்கள் வந்து இவங்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு, ஏன்னா நெருப்பு சம்டைம்ஸ் நிலமும் நெருப்பும் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குன்னு நினைப்பாங்க. கன்னி ராசியும் ஃப்ரீடமாக இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளே இருக்க அந்த தன்மை வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ரொம்ப ஒரு கனெக்ஷன் உணர்வுபூர்வமாக இருக்கும். இவங்களுக்குள்ளேயும் அந்த லைஃப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வந்து 2 பேருக்குள்ளேயும் மேட்ச் ஆகும். இந்த 3 ராசி கூட நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். மற்ற ராசி கூட வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும், உங்களுக்கு வந்து லைஃபோட ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல் உங்கள் லைஃப் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா உதயம் அஸ்ட்ராலஜி கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.